ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு ஹெல்த்தியாக மில்க் ஷேக் செய்யலாம் வாங்க. 250 ml பால் சேர்த்துக்கோங்க. 1/2 லிட்டர் பாக்கெட்டில் பாதி அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். பாலை எப்போதும் காய்ச்சிற மாதிரி காய்ச்சி எடுத்துக்கோங்க. பால் பொங்கி வர ஆரம்பித்ததும் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விடுங்க. இன்றைக்கி நான் மில்க் ஷேக் செய்ய 2 செவ்வாழை பழம் எடுத்திருக்கேன். செவ்வாழை தான் பயன்படுத்தணும்னு இல்லைங்க, உங்கள்கிட்ட இருக்கிற எந்த வாழைப்பழம் வேணாலும் பயன்படுத்தலாம். செவ்வாழையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதனால் நான் செவ்வாழை எடுத்திருக்கேன். தோல் நீக்கி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண பாதாம், முந்திரி, பிஸ்தா எல்லாத்துலேயும் 7 பீஸ் எடுத்துக்கிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி லைட்டாக நிறம் மாறாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும். மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் கட் பண்ண வாழைப்பழம், 3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் இந்த சின்ன குழிக்கரண்டியில் சேர்த்துனா கரெக்டாக 3 ஸ்பூன் வரும். ஆற வச்ச பாலையும் சேர்த்துக்கோங்க. மிக்சியில் 4-5 சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன். இருபது நிமிஷத்துக்கு ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க, அப்போ தான் சில்லுன்னு இருக்கும். 20 நிமிஷம் ஆனதும் மில்க் ஷேக் எடுத்துகிட்டு வந்து 3 பவுலில் ஊற்றிக்கலாம். அடிக்கிற வெயிலுக்கு குழந்தைங்களுக்கு இது மாதிரி ஹெல்த்தியாக வீட்டிலே செய்து கொடுங்க. பவுலில் ஊற்றி முடித்ததும் இதுக்கு மேலே ஐஸ்கிரீம் வச்சிடலாம். எல்லாத்துலேயும் ஈவனாக இருக்கிற மாதிரி ஐஸ்கிரீம் வைங்க. இப்போ நம்ம டேஸ்டான மில்க் ஷேக் வீட்டிலே செய்துட்டோம். ஐஸ்கிரீம் சேர்த்ததும் இதுக்கு மேலே கட் பண்ணி வறுத்து வச்ச நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஐஸ்கிரீம் மேலே, மில்க் ஷேக்கில் எல்லாத்துலேயும் படும்படி தூவி விடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டான மில்க் ஷேக் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பிளை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.